விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் நடிக்கும் மேரி கிறிஸ்மஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. அரசு பணிக்கு தேர்வு நடத்தும் போது ஏற்படும் குளறுபடிகளை தடுப்பது தொடர்பாக பரிந்துரை வழங்க விசாரணை குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தருவதற்காக இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இது தொடர்பாக விரிவாக பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த 2011ஆம் ஆண்டு நடத்திய குரூப் 2 தேர்வில் உரிய மதிப்பெண்கள் பெற்றும் தன்னை தேர்வு செய்யவில்லை என்று திருப்பூரை சேர்ந்த சாய்ஃபுல்லா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மனுதாரருக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அரசு பணியாளர் தேர்வாணையம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம் பொது பிரிவினருக்கு இடஒதுக்கீடு வழங்கியது தொடர்பான உண்மை தகவல்களை நீதிமன்றத்தில் மறைத்து தவறான தகவல்கள் வழங்கியதாக கூறி அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி தேர்வாணையத்தினுடைய இணைச் செயலாளர் பிரான்சிஸ் மரிய புவி, துணை செயலாளர் ஞானமூர்த்தி, சார்பு செயலாளர்கள் சிவகுமார், பாஸ்கர பாண்டியன் ஆகியோருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கைகள் துவங்கியுள்ளதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட மனுதாரரை தேர்வு செய்வது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில மனுதாரரை பணிக்கு தேர்வு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த 4 அதிகாரிகளுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கையை சட்டப்படி விசாரித்து முடித்து 4 மாதங்களில் நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இது மாதிரி தேர்வு நடைமுறைகளில் ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டறிவதற்காக 1 மாதத்தில் விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் என்றும், இந்த விசாரணை குழு தனது விசாரணையை முடித்து 3 மாதங்களில் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும், அந்த அறிக்கையில் எதிர்காலத்தில் இதுபோன்ற குளறுபடிகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு தேவையான நடைமுறைகளை விசாரணை குழு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில் தேர்வாணையம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் தேர்வாணையத்துடைய மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கும் நன்றி சுரேஷ். விஜய் சேதுபதி, கட்ரினா கைஃப் நடிக்கும் மேரி கிறிஸ்மஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.